Assalamualaikum. Hi and hello everyone. Welcome back to our video Shah Smart Cults. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். பட் இந்த சண்டே vlog பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு ஆரம்பிக்கல, வீட்டுக்கு வெளியே இருந்தால் ஆரம்பிக்க போகுது. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல ஒரு கிளிக் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்கிற ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து நான் பின்னாடி வீடியோலேயே வந்து சொல்கிறேன். இன்றைக்கி நாம் வந்து எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உகாண்டா கண்ட்ரியில் நம்ம தமிழ் மக்களுக்காகவே வந்து ஒரு அசோசியேஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து செயல்பட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கம் உகாண்டா அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் தான். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 வருஷமாக வந்து உகாண்டாவில் வந்து செயல்பட்டு இருக்குது. 2004 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழ் சங்கம் உகாண்டா வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்குது. இந்த தமிழ் சங்கம் உகாண்டாவோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம தமிழ் மக்களை வந்து ஒன்றிணைக்கிறது தான் இதோட எய்ம். ஏன்னா தமிழ் மக்களுக்காகவே வந்து இது செயல்பட்டு இருக்கதால இந்த தமிழ் சங்கம் உகாண்டால நம்ம தமிழர்களுக்கான கலாச்சாரத்தை வந்து நம்ம வெளியூர்லேயே இருந்தாலுமே வந்து நம்ம கையை விட்டு நழுவி போகாமல் இருக்கிறதுக்காக அவங்களால இங்கே என்ன செய்ய முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழர்களுக்கான ஒரு சில திருநாள் கொண்டாட்டம் இதெல்லாம் இருந்து அப்படின்னா அதை கூட இங்கே வந்து ரொம்ப ஃபெஸ்டிவலாக கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம தமிழர்களுக்கான பொங்கல் திருநாள்லாம் வந்து அப்படின்னா அதை கூட இங்கே வந்து தமிழர் திருநாள் கொண்டாட்டமாட்டு இந்த தமிழ் சங்கம் உகாண்டா வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து நிறைய விளையாட்டு போட்டிகள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் அந்த தமிழ் சங்கம் உகாண்டா அந்த பொங்கலுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை வந்து அதில் வந்து போயிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அதே தமிழ் சங்கம் உகாண்டாவோட ஒரு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கு தான் வந்து இன்னைக்கு நம்ம போக போகிறோம். இது வந்து எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜையான் படிக்கிற ஸ்கூலான லொஹானா அகாடமியில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலாகவே நமக்கு வந்து இந்த மீட்டிங் அப்படின்னு சொன்னாலே வந்து இந்த டீச்சர்ஸ் மீட்டிங், பேரண்ட்ஸ் மீட்டிங் இந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நானும் வந்து அந்த மாதிரி தான் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் போய் பார்த்தேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ என்னெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோலேயே வந்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6:45 ஆயிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு நம்ம வீட்டிலேருந்து இறங்கணும் அப்படின்னு. நாங்கள் வந்து பிளான் பண்ணாலுமே அது வந்து கண்டிப்பாக நடக்கவே செய்யாது. பத்தாத குறைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வந்து கிரிக்கெட் டூர்னமெண்ட் வேற வச்சுருக்காங்க. நம்ம ஆள் வந்து பேப்பரில் வந்து கிரிக்கெட் அப்படின்னு எழுதி போட்டாலே பக்கத்தில் போய் நின்றுருவாங்க. கிரவுண்டில் டூர்னமெண்ட் வச்சுருந்தா வந்து கண்டிப்பாக வீட்டில் இருந்த மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த மீட்டிங் வந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டில் தான் இருந்தது. இருந்தாலுமே வந்து 5 மணிக்கு ஷார்ப்பாக ரெடியாகி நின்றுரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. நானுமே வந்து 5 மணிக்கு ஷார்ப்பாக ரெடியாகி நிற்கலை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5:30 6 மணி ஆச்சுதுன்னே வைக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து சரி நம்ம ரெடியாகி நின்றுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டுனதுக்கு அப்புறம் ஒரு 6:45 மாதிரி வீட்டுக்கு வந்து அப்புறம் தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 6 மணிலேருந்தே வந்து ப்ரோக்ராம்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சேன். நம்ம போயிட்டு 1 மணிக்கூரில் வந்து வந்துட வேண்டியதான், எல்லாமே முடிஞ்சு காணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அப்புறம் தான் வந்து தெரிஞ்சது 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அங்கே வந்து மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நடந்துட்டு இருக்கும். 7 மணிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் வந்து ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு அங்கே உள்ள ப்ரோக்ராம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். பட் அங்கே நடந்த எல்லா ப்ரோக்ராம்ஸையும் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து என்னால் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில கிளிம்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிம்ஸில் தான் வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனிஹவ் பார்த்துக்கலாம். இப்போ நாம் வந்து அங்கே என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம். நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன்
உணர்வு ஆக்சுவலி வந்து அங்கே தமிழ் தாய் வாழ்த்தும் போட்டுருந்தாங்க. பட் அந்த டைமில் வந்து என்னால் வீடியோ எதுவுமே வந்து எடுக்க முடியலை. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இது சண்டே ஆனதுனால கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. மேபி சாட்டர்டே வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து நிறைய மக்கள் வந்திருக்க சான்சஸ் உண்டு. சண்டே வந்து ஏதாவது ப்ரோக்ராம் வச்சுருந்தாலே வந்து மக்கள் வரதுக்கு வந்து சான்சஸ் கம்மியாக இருக்கிறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்கும்ல. ஸோ கண்டிப்பாக வந்து மக்கள் எல்லாருமே வந்து சண்டே வந்து ஒரு ப்ரோக்ராம், அதுவும் நைட் டைம் ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா அங்கே வரதுக்கு வந்து சான்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். யாதுமாகி நிற்பவள் இவள், சக்தி இல்லையே சிவன் இல்லை, இவள் இல்லையே இங்கு உலகில் எதுவும் இல்லை. ரகசியமாக குரலை தாழ்த்தி கிசுகிசுப்பது முதல் மற்றவர்களின் கவனத்தை கவரும் வகையில் பேசுவதில் இவர்களுக்கு நிகரில்லை. ஒரே கேள்வியை பலவித கோணத்தில் அழுக்காமல் கேட்டு உண்மையை அறியும் வல்லமை கொண்ட பெண்மணிகளே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நான் தலைவராக பொறுப்பேற்றேன். ஒரு ஆண்டு காலமாக நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பற்றிய சுருக்கமாக இங்கே சமர்ப்பிக்கிறேன். இந்த காலகட்டத்தில் 13 முறை எங்களுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த ஒரு ஆண்டு காலத்தில் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறோம். தமிழர்கள் ஒன்று கூடல், தீபாவளி ஃபுட் ஃபெஸ்டிவல், மியூசிக்கல் நைட் ப்ரோக்ராம், உகாண்டாவில் உள்ள இந்திய குழந்தைகளுக்கு ரிபப்ளிக் டே காம்படிஷன், பொங்கல் திருநாள் கொண்டாட்டம் போன்ற நிகழ்ச்சிகளை உகாண்டாவில் வாழும் தமிழ் மக்களின் ஆதரவோடு சிறப்பாக இறைவனின் திருப்பெயரால் உங்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய அறிக்கை மிகவும் எளிமையானது. ஏனென்றால் தலைவர் முழுவதையும் தெரிவித்துவிட்டார். நடந்து முடிந்த ஆண்டின் நிகழ்ச்சிகளின் ஒரு பார்வைதான் இந்த பதிவு. கடந்த 5/6/2022 அன்று நமது பொதுக்குழு கூட்டம் பழைய இந்தியன் அசோசியேஷன் வளாகத்தில் நடைபெற்றது. அன்றைய தினம் புதிய செயற்குழு மற்றும் ட்ரஸ்டீஸ் தேர்வு செய்து அறிவிக்கப்பட்டார்கள். மதிய உணவுடன் சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கடந்த 7/8/2022 அன்று தமிழர் சங்கமம் நிகழ்ச்சி சிவாட்டுலே ரெக்ரியேஷன் சென்டரில் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டிகள், உரியடி, கபடி, குழந்தைகளுக்கான போட்டிகள், வாலிபால், வெவ்வேறு விதமான போட்டிகள், வாழை இலை சாப்பாடு, அமர்க்களம், ஆரவாரம், ஆனந்தம் நிகழ்ச்சியின் இறுதி வரை இருந்து ராஃபிள் டிரா பரிசுகளை 2022-2023 ஆண்டிற்கான நிதி தணிக்கை அறிவை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். இப்பொழுது இந்திய தேசியத்தின் புகழ்பெற்ற முதல் பரத நாட்டியமாக கருதப்படும் பரதநாட்டியம் இதோ உங்கள் முன்னால். Mrs. Yogita Kadamba, Chairperson, Karnataka Sangam. Thank you for coming, ma'am. Are the sounds of the streets.
இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மிக்சரு, அப்புறம் வந்து சுட சுட ஷாயா அண்ட் சமோசா இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. May I know who are you? Radha Katarani. Hello, who are you? I'm Korati. Papa, என்ன பண்ணுவீங்க? I am pineapple. Very good. I am blood donation. Very good. யார் நீங்க? Angel. Hi. ஏன் அழுகுறீங்க? Police. நாட்டாம. Swami Bharatiya.
அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ண பசங்களுக்கும் இன்னைக்கு காம்படிஷனில் ஜாயின் பண்ணி வின் பண்ண பசங்களுக்கும் வந்து ப்ரைஸஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட இன்னைக்கான டின்னருக்குள்ள டிக்கெட். ஸோ இதை கொடுத்துட்டு தான் நம்மளுடைய சாப்பாடை வந்து நம்ம இன்னைக்கு வாங்க போகிறோம். இன்னைக்கு வந்து என்னெல்லாம் சாப்பாடு அங்கே வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு, பரோட்டா, மட்டன் கறி, பிரெட் அல்வா, வெஜிடபிள் குருமா, அப்புறம் பருப்பு, பப்படம், கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஐஸ்கிரீமும் வச்சுருந்தாங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து க்யூ வந்து ஃபார்ம் ஆகிட்டு நிறைய மக்கள் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் வந்து க்யூவில் நின்று நாங்களும் வந்து சாப்பாடு வாங்கிட்டு எங்களுக்கு தேவையான ஃபுட்டை மட்டும் அங்கேருந்து வாங்கி நாங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பாடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு போலவே இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி தான் இன்றைக்கான ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு போச்சுது. அண்ட் ரொம்பவே வந்து டைமும் வந்து பாஸ் ஆச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then stay safe, take care, tata and see you by Shah Smart Culps. Good.